ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இடியாப்பம் செஞ்சு முடிச்சிட்டேன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு இடியாப்பம் பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு சப்பாத்தி போட்டாச்சு. அவங்களுக்கு ஒரு 5 சப்பாத்தி அளவாக போட்டாச்சு. அவங்களுக்கு வந்துட்டு கூட்டு செய்யணும்னு கத்திரிக்காய் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய் கடைஞ்சி வச்சு சப்பாத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்டு கடைய போகிறேன். அதுக்கு முதல்ல கத்திரிக்காய் நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துகிட்டு இது பண்ணோன்னு இந்த அப்புறம் இந்த வீடியோ காட்டுறேன். கத்திரிக்காய் கடைச்சி காட்டுறேன். கத்திரிக்காய் கடைஞ்சது தாளிச்சு விட்டுருவோம். அவ்வளோதான், கடைஞ்சதை சப்பாத்தி போட்டு சாப்பிட்டா சரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள்.